الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் சஃபத்து தஃபாசீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய விளக்க உரைகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 141 ஆயத்துகள் கடந்து 142வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். அதன் விளக்கங்களை தான் பார்த்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய இறுதி கட்டம், அதாவது 42லிருந்து 44 வரை உள்ள ஆயத்துகளுடைய ஒவ்வொரு வரிசையாக பார்த்து இறுதியிலே அதன் வசனங்களின் பயன்கள் என்ற அடிப்படையில் வந்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களின் பயன்களைத்தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதிலே இப்பொழுது பாடம் 199 அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு தலைப்பும் நாம் அந்த வரிசையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படும். அதில் வரக்கூடிய விஷயங்கள், அதில் வரக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் தான் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையிலே இங்கு நாம் கொடுத்த தலைப்பு என்ன என்றால், கடைசி சமுதாயத்தின் மகத்துவம். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எத்தனையோ சமுதாயங்கள், எத்தனையோ உம்மத்துகள் இந்த உலகத்திலே அனுப்பியிருந்தாலும் படைத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் வந்து முடிந்து சென்று விட்டது. இறுதியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வந்து நபிமார்களில் சிறந்த நபியாக ஆனார்கள். அதேபோல் இந்த உம்மத்தும் சிறந்த உம்மத்தாக ஆகிவிட்டது. குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் என்று சொல்லப்படுவதைப் போல சிறந்த சமுதாயம் என்ற பெயரை பெற்றது இந்த உம்மத்தாக இருக்கிறது. இந்த உம்மத்திற்கு பல பெரும் பாக்கியங்கள், சிறப்புகள் இருக்கிறது. இந்த அளவிற்கு என்றால், இறுதியாக உலகத்திற்கு வந்தது, ஆனால் சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம்தான் இருக்கும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் மூலம் நமக்கு தெரிகிறது. எனவே இந்த உம்மத்திற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், மறுமையிலே இந்த உம்மத் நுழைந்ததற்கு பிறகுதான் மற்ற உம்மத்துகள் சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்றெல்லாம் வருகிறது. அதேபோல் இந்த உம்மத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான், இந்த உம்மத் நாளை மறுமை நாளிலே நபிமார்களுக்கு உறுதுணையாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஹுவஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் மில்லத அபீக்கும் இப்ராஹீம் ஹுவ ஸம்மாக்குமுல் முஸ்லிமீன் மின் கபுல் வஃபி ஹாதா லியகூன ரசூலு ஷஹீதன் அலைக்கும் வதகூனு ஷுஹதா அலன் நாஸ். ரசூல் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள், நீங்கள் மக்களுக்கு எதிராக நபிமார்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் இந்த கடைசி சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஹஜ்ரத் ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
கியாமத் நாளன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு அவளிடம் கேட்கப்படும், நீங்கள் உங்கள் தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டீர்களா? அவர் சொல்வார்கள், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்து விட்டேன். அப்போ அவருடைய கூட்டத்தார்கள் அழைக்கப்படுவார்கள். அவர்களிடம் கேட்கப்படும், அல் பல்லாகக்கும், உங்களுக்கு அவர் எத்தி வச்சிட்டாரா? அவங்க சொல்லுவாங்க, மா அத்தானா மின் நதீரின் மா அத்தானா மின் அஹத், எங்களுக்கு எந்த எச்சரிக்கக்கூடியவரும் வரவில்லை, ஒருவரும் வரவில்லை என்பதாக சொன்னவுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்கப்படும், மைய ஷஹதுலக்க, உங்களுக்கு சாட்சி யார் சொல்வார்கள் என்று கேட்டவுடன் ஃபயக்கூலு, அவர்கள் சொல்வார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமுதாயமும் எங்களுக்கு சாட்சி சொல்வார்கள் என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் என வருகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள் வருது, மறுமை நாளில் ஒரு மறுமை நாளில் நபி அவர்கள் வருவார்கள். ஒரு நபி வருவாங்க, அவரோட ஒரு மனிதர் இருப்பார். ஒரு மனிதர் வருவார், ஒரு நபி வருவாங்க, அவங்களோட 2 மனிதர் இருப்பாங்க. ஒரு சில நபிகளோட அதிகமாக வருவாங்க. அப்போ எல்லாரும் வந்தவொடனே என்னது, அவங்களுடைய சமுதாயங்கள் அழைக்கப்படும். ஏற்றுக்கொள்ளாதவர்களே அழைக்கப்படும். அழைக்கப்பட்டு சொல்லப்படும், இவர் உங்களுக்கு எல்லாம் எத்தி வச்சாரா என்பதாக கேட்கப்படும் போது இல்லை என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படும், நபிமார்கள்ட்ட, நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு எத்தி வைத்தீர்களா? அவர்கள், யா அல்லாஹ், நாங்கள் எத்தி வைத்தோம். உங்களுக்கு சாட்சி யார் என்பதாக சொல்லும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய சமுதாயம் தான் என்பதாக பதில் சொல்வார்கள். உடனடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமுதாயம் அழைக்கப்படும். அழைக்கப்பட்டு கேட்கப்படும், இவர் உங்களுக்கு எத்தி வச்சாங்களா? அவங்களுக்கு எத்தி வச்சாரா? அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ சமுதாயம் சொல்லும், ஆமாம். அவனுடைய உங்களுக்கு எப்படி தெரியுமா? இல்முக்கும், அவரு முன்னாடி வந்த நபி, நீங்க கடைசியா வந்த சமுதாயம், கடைசியா வந்த சமுதாயம், உங்களுக்கு எப்படி இது விஷயங்கள் தெரியும் என்பதாக கேட்கப்படும் போது, ஜானா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு எங்களுடைய நபி வந்தாங்க, வந்து எங்களுக்கு இந்த விஷயங்களை அறிவிச்சாங்க. ரசூல்மார்கள் அவங்களுடைய தூதுத்துவத்தை சரியான முறையில் எத்தி வைத்தார் என்பதாக சொன்னார்கள். எனவே எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்வோம், அதை நாங்கள் ஒத்துக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். எனவே இவர்கள் அவங்களுடைய சமுதாயத்திற்கு எத்தி வைத்தார் என்பது சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த உம்மத் சொல்லக்கூடியதாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் என்னுடைய உம்மத்தும் மறுமை நாளில் என்ன செய்வோம், படைப்பினங்களுக்கு மீது எனது தெளிவாக தெரியக்கூடியவங்களா இருப்போம். மக்கள் இருந்து யாரும் சரி, அதாவது எந்த நபியும் பொய் சொல்ல மாட்டாங்க. நான் அவங்களுடைய சமுதாயங்கள், இந்த நபி, எந்த நபியும் ஒரு சமுதாயம் அவங்கள பொய்ப்பித்தாலோ அல்லது அவருடைய தாவத்தை மறுத்தாலோ, எங்களுக்கு எத்தி வைக்கவில்லை என்று சொன்னாலோ, நாங்களும் எங்களை என்ன செய்வோம், அவர் எத்தி வைத்தார் என்று சாட்சியாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே கடைசி சமுதாயம் உயர்ந்த சமுதாயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவிடத்திலே அந்தஸ்தில் கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல சிஃபத்துகள், பல நலவுகள் இந்த சமுதாயத்தை பற்றி இருக்கிறது. இந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும்தான் முன்னுள்ள சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறான். அதே போல் இந்த சமுதாயத்தினுடைய, இந்த உம்மத்தினுடைய நலவுகள், சிவத்துகள் முன்னால் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பின்னாடி யார்கிட்டையும் இதனுடைய குறை சொல்லப்படவில்லை. ஒரு உயர்ந்த ஒரு சமுதாயத்தை பற்றி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கிறது, அது சிறந்த சமுதாயமாக இருக்கிறது. சரி, இது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வாரங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபவாயித். இதற்கு முன்னால் நாம் அல்ஹம்துலில்லாஹ் இலக்கணங்கள், இலக்கியங்கள் சம்பந்தமாக படித்து விட்டோம். அதற்கு முன்பாக தஃப்சீர், அதனுடைய விளக்கங்கள் சம்பந்தமாக பார்த்து விட்டோம். அதற்கு முன்பாக அகராதி மற்றும் சபபு நுசூல், இறங்கிய காரணங்களை பார்த்தோம். அதற்கு முன்பாக இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி பார்த்து வந்தோம். இப்பொழுது அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் ஃபவாயித், அதாவது கிதாபுடைய ஆசிரியருடைய போங்குக்கு ஏற்ப இறுதியாக அவர்கள் எல்லா விஷயங்களையும் முடித்ததற்கு பின்பாக இந்த ஆயத்துக்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி கூறுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இதன் மூலம் நமக்கு கிடைத்த பயன்கள் என்ன என்பதை இங்கு நாம் காணப்போகிறோம். அல் ஊலா, முதலாவது விஷயம், அஹ்ரஜல் புகாரியு ஃபி சஹீஹிஹி. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரி ஷெரீஃபில், ஜாமி புகாரில இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய ஜாமியுல் புகாரில் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்காங்க.
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னாங்க, யுதுஆ நூஹுன் அலைஹிஸ்ஸலாம், யுதுஆ அழைக்கப்படுவார்கள், நூஹுன் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள், அலைஹிஸ்ஸலாம் யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நபியாக அழைக்கப்படும் போது, அதாவது பொதுவாக கியாமத் நாளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபியும் அழைக்கப்படுவார்கள், ஒவ்வொரு நபியிடம் கேட்கப்படும், ஒவ்வொரு நபியிடமும் ஈஷமாக பேசப்படும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த உரையாடல் குர்ஆனில் தெளிவாக வருகிறது. அல்லாஹ் கேட்பான், என்னது ஈசாவே, நீங்க உங்களுடைய தாயையும் உங்களையும் கடவுளாக அன்த குல்த லின்னாஸ் இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லா, அதாவது என்னை விட்டுவிட்டு அல்லாஹ் என்னையும் என்னுடைய தாயையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு சொன்னீர்களா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்பான். அப்போ அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்லுவாங்க, நடுங்கி போயிருப்பாங்க, அதெல்லாம் வருகிறது. அப்போ அதே மாதிரி மறுமையுடைய நாளுடைய நிகழ்ச்சி இருக்குத எல்லாருக்கும் இல்லாமன் அதில் லஹுர் ரஹ்மான், அங்கே யாரும் எதுவும் வாங்கி திறக்க முடியாது. அப்போ அங்கே ஒவ்வொரு நபியிடமும் கேட்கப்படும், ஃபலனஸ் அலன்னல்லதீன உருசில இலைஹிம் வலனஸ் அலன்னல் முர்சலீன், யாரின் பக்கம் அனுப்பப்பட்டாங்களோ அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். வலனஸ் அலன்னல் முர்சலீன், ரசூல்மார்கள் யார் அனுப்பப்பட்டார்களோ அந்த ரசூல்மார்களும் கேட்கப்படுவார்கள், யாரும் தப்பித்து விட முடியாது. அப்போ எல்லாரும் கேட்கப்படுற மாதிரி அந்த நாளில் நபிமார்கள் அழைக்கப்படுவார்கள் என்று வருகிறது அல்லவா. அந்த அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள், கியாமத் நாள் அழைக்கப்பட்டு ஃபயகூலு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்த உடனே அவங்க பதில் சொல்லுவாங்க, லப்பைக் வஸஅதைக், நான் ஆஜராகிவிட்டேன், வந்துவிட்டேன், யார் ரப், ஓ என்னுடைய ரப்பே, என்ன விஷயம், என்னை அழைத்தாய், நான் உன்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து விட்டேன், என்ன விஷயம் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். ஃபயகூலு, அப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், ஹல் பல்லகத, ஹல் பல்லகத, நீங்கள் எத்தி வைத்தீர்களா, நம்முடைய தூதுத்துவத்தை நீங்கள் எத்தி வைத்தீர்களா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தி வச்சதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஏற்றி வச்சாங்கிறத குர்ஆன்லே தெளிவாக தெரியும். இந்த சமுதாயங்களுக்கு மத்தியில் இன்னி தஅவுத்து கௌமி லைலன் வ நஹாரா வலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா வ இன்னி குல்லமா தஅவுத்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்ஸவ் சியாபஹும் வ அஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா சும்ம இன்னி தஅவுத்துஹும் ஜிஹாரா சும்ம இன்னி, இப்படி பெரிய ஒரு சரிதையே சொல்லிட்டு இருக்காங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்கு மத்தியில் எத்தி வச்சாங்கங்கிறது தெரியும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வே சொல்லும்போது குர்ஆன்ல நம்ம என்ன செய்வோம், அதாவது லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி வகால யா கௌமி உபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹ் இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அஸீம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க என்னது, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன்ஸஹு லக்கும் மஅலம் மினல்லாஹி மா லா தஅலமூன், இப்படின்னு சொல்றாங்க, தன்னுடைய ஏகத்துவத்தை தூதுத்துவத்தை அவங்கள்ட்ட எத்தி வைக்கிறாங்க. இது அல்லாஹ்வுக்கும் தெரியும். நான் அல்லாஹ் ஏன் கேட்குறான்னு சொன்னால், கேட்கறதுக்குரிய காரணம் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தாலும் இது வெளிப்படையாக தெரிய வேண்டிய விஷயம், மக்களுக்கு தெரியணும். அவர்களுடைய குறிப்பாக இந்த உம்மத்துடைய, இன்னும் இந்த உம்மத்தின் மீது அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய உம்மத்துடைய மதிப்பு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறான். ஏன்னா இந்த உம்மத்துக்கு அந்தளவுக்கு அந்தஸ்தை கொடுத்துருக்கான். அப்போ கேட்பாங்க, அல் பல்லாகத்தை, அல்லாஹ் கேட்பான், நீங்கள் எத்தி வைத்தீர்களா. இப்போ யக்கூலு நஅம், அவங்க சொல்லுவாங்க, ஆமா யா அல்லாஹ். இப்போ யக்காலு லி உம்மத்திஹி, உடனே என்ன செய்வான், அல்லாஹ் நியாயமானவன். அப்போ அந்த உம்மத்திட்ட கேட்கப்படும். இதுதான் பொதுவாக நீ இதுன்னு கேட்டால் ரெண்டு பக்கமும் என்ன விசாரிக்கணும். இப்போ யக்காலி உம்மத்திஹி, அவனுடைய உம்மத்திடம் கேட்கப்படும், ஹல் பல்லகக்கும், இந்த நபி உங்களுக்கு முழுமையாக எத்தி வைத்தாரா. இப்போ யக்கூலூன், அவங்க சொல்லுவாங்க, மா ஜாஅனா மின் நதீர், எத்தி வைக்கக்கூடிய யாரும் எங்களிடம் வரவில்லை. ஃபயகூலு மை யஷ்ஹது லக, உடனே அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பான், மை யஷ்ஹது லக, உங்களுக்கு யார் சாட்சி சொல்வார், நீங்கள் எத்தி வைத்தீர்கள் என்ற விஷயத்தை உங்களுக்கு பக்கபலமாக, உங்களுக்கு உறுதுணையாக சாட்சி யார் சொல்வார் என்பதாக கேட்கும் பொழுது ஃபயகூலு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயமும் தான்
எங்களுக்கு சாட்சி சொல்லும். ஃபயஷ்ஹதூன, அவங்க தான் எங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்கன்னு பேரை சொன்னவன ஃபயஷ்ஹதூன, அப்போ இந்த சமுதாயம் சாட்சி சொல்வார்கள். அன்னஹு, கது பலக, நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கது பல்லக, தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டார். பதாலிக்க கவுலுஹு அஸ்ஸவஜல். அப்ப இது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லி தகூனு ஷுஹதா அலன் நாஸ், மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக, அதாவது மக்களுக்கு எதிராக நீங்கள் நபிமார்களுக்கு உறுதுணையாக சாட்சி சொல்வதற்கும், யகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, உங்களுக்கு யார் உறுதுணையா இருக்கணும், உங்களுக்கு யார் சாட்சி சொல்லுவா, உங்களுக்கு சப்போர்ட்டா சொல்றது உங்களுடைய ரசூல் சாட்சி சொல்லுவர்களாக இருக்கிறார். உங்களுக்கு பக்கபலமா சாட்சி உங்களுடைய ரசூல் சொல்லுவாங்க என்று இந்த விஷயத்த, இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். சரி, இப்போ இதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாமும், அதாவது கடைசி உம்மத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயமும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்களோட அந்த சமுதாயத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்லுவாங்க. இப்ப அங்க மக்கள் மக்கள் நபிக்கு எதிராக போறாங்க, அங்க இந்த உம்மத்தானது நபிக்கு சப்போர்ட்டாக மக்களுக்கு எதிராகவும், இந்த உம்மத்துக்கு சப்போர்ட்டாக திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை சாட்சி சொல்வார். சரி, அஸ்தானியத், இரண்டாவது பிரயோஜனம். சம்மல்லாஹு தாலா அஸ்ஸலாத்த, தொழுகை அல்லாஹு தாலா பெயரிட்டிருக்கிறான் ஈமானன். இன்னல்லாஹ லா யுதீஉ ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அப்ப ஈமான் இந்த இடத்துல அஸ்ஸலாத்து, தொழுகையை குறிக்குது. ஒமா கானல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். மா கானல்லாஹு, அல்லாஹு தாலா ஆகியிருக்கவில்லை, லியுதீஅ ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை வீணாக்கக்கூடியவனாக இல்லை. அதாவது சலாத்தக்கும், உங்களுடைய தொழுகையை வீணாக்கக்கூடியவனாக அல்லாஹ் ஆகியிருக்க மாட்டான். லி அன்னல் ஈமான லா யுத்திமு இல்லா பிஹா, ஈமான் என்பது தொழுகை இல்லாமல் பரிபூர்ணமாக ஆகாது. அப்ப ஈமானுடைய அசல் வெளிப்படையே தொழுகை தான். அப்ப ஈமான் என்பது தொழுகை இல்லாமல், லா யுத்திமு, அது பரிபூர்ணத்தன்மை அடையாது, இல்லா பிஹா, அந்த தொழுகையை கொண்டே தவிர ஈமான் என்பது பரிபூர்ணம் அடையாது. ஒலி அன்னஹா, எனவே அது தஷ்தமிலு, பொதிந்துள்ளது. தொழுகை என்பது பொதிந்திருக்குது அலா நீயத்தின், நீயத்தின் மீது. தொழுகையில நீயத்து இருக்கணும், நீயத்து இல்லாம தொழுகை கிடையாது. இப்போ நீயத் முதல் விஷயமா இருக்கு. இன்னமல் அமாலு பின் நீயாத் மாதிரி நீயத்துடைய முதல் விஷயம் இருக்குது. கவுலின், அடுத்ததாக சொல், அதாவது சூறாக்கள் ஓதுறது, அதே மாதிரி தஸ்பீ ஓதுறது, எல்லாமே அதில் இருக்குது. தொழுகையில கவுல் இருக்குது. அமல், அதே மாதிரி செயல்பாடுகள், ருக்கு சுஜூது அத்தஹியாத்து. இப்போ தொழுகை என்பது இந்த மூன்று விஷயங்களை கொண்டு உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதெல்லாம் என்னகா, நிச்சயமா தொழுகை என்பது தஷ்டமில் உள்ளடக்கி இருக்கிறது. அலா நீயத்தின், நீயத்தின் மீதும், கவுலின் சொல்லின் மீதும், அமலின் செயலின் மீதும். அப்போ சொல், செயல், நீயத், இந்த மூன்றும் இணைந்தது தான் தொழுகையாக இருக்கிறது. அப்ப அதனால தொழுகை என்பது ஈமானோடு, ஈமான் என்பது தொழுகை இல்லாமல் பூர்த்தி ஆகாது என்பதை கவனித்து தான் அல்லாஹ் தஆலா நினைச்சான், இன்னல்லாஹ லா யுதீஉ வமா கானல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், அல்லாஹு தஆலா அவங்களுடைய தொழுகையை ஒருபோதும் வீணாக்கமா. ஏன்னா இங்க அவங்க சொல்றதே அதானே, நாங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுட்டு இருந்தோம், அல்லாஹ் தஆலா இப்ப என்ன செஞ்சுட்டான், காபத்துல்லாவை கிபிலாவாக்கி காபத்துல்லாவின் பக்கம் திரும்பி தொழும்படியாக நபியையும் ஏவினான். அதே போல் நபியை சார்ந்த உம்மத்தையும் ஏவிவிட்டான். அப்போ அந்த நபர்களுடைய தொழுகை எவ்வாறு, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள், காபாவாக திசை மாறுவதற்கு முன்னால் இறந்து விட்டார்களே, இவர்களுடைய தொழுகை நிலை என்ன, இது வீணா போயிருமா என்று யூதர்களும் பரிகாசம் செய்கிறார்கள். மூமினுக்கு அதை பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தான் என்ன செய்யலாம், அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம். அம்மா கானல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்கக்கூடியவனாக இருக்கவில்லை. அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்கக்கூடியவனாக இல்லை என்பதாக சொன்னார். அப்போ ஈமான் என்பது தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. தொழுகை இல்லாமல் ஈமான் பூர்த்தியாகாது. தொழுகை என்பது இந்த மூன்று விஷயங்கள் அடங்கியது, நியத்து, சொல்லு, செயல். சரி, ரெண்டு விஷயம் முடிச்சு. அடுத்த சாலிசா,
மூன்றாவது விஷயம், தாபீரி அனில் காபத்தி பில் மஸ்ஜிதி. தாபீர்ல காபாவை பற்றி வரும்போது பில் மஸ்ஜிதின்னு வருது. காபா பற்றி வரும்போது பில் மஸ்ஜிதி. பில் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதில் ஹராம் என்ற வார்த்தை காபாவிற்கு புழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராமி வஹைசு மா குன்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரஹு என்பதாக வருது. அப்போ காபாவிற்கு மஸ்ஜிதில் ஹராம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தலா இபாரத்தை கொண்டு வந்திருக்கான். இத்தாபீல் காபத்தி பில் மஸ்ஜிதில் ஹராமி இஷாரத்தன், ஒரு சைக்கினை செய்வதாக இருக்கிறது. இலா, ஒரு விஷயத்தின் பக்கம், அன்னல் வாஜிப, கடமை என்பது முராஆத்துல் ஜிஹதி தூனல் ஐனி, அதாவது ஜிஹத்தை கவனிப்பதுதான் கட்டாயமே ஒழிய ஐன் காபா என்பது, ஐன் கிபிலா என்பது கிடையாது. நேருக்கு நேராகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது என்பதாக அவங்க சொல்றாங்க. இது என்னது, இந்த இடத்துல காபாவுக்கு மஸ்ஜித் ஹராம் சொன்னதை கொண்டு நேரடி, அதாவது இதுன்னா நேராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதாவது அதனுடைய ஐனில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜிகத் அதனுடைய திசையில் இருந்தால் கூட போதுமாகும் என்ற விஷயம்தான் சொல்லப்படுது. அப்போ அந்த திசையில் இருந்தால் போதும், திசையை கவனிப்பது கட்டாயமாகும், ஐன் என்பது தேவையில்லை. ஏன்னா சில இமாம்கள்ட்ட ஐனு கிபிலா கண்டிப்பாக இருக்கு. ஷாஃபியாக்கள்டமெல்லாம் ஐனுல் கிபிலா கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதாக வருகிறது. அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லா அண்ணன் சரி, ஐனுல் கிபிலா சில இமாம்கள்ட்ட, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரிட்ட அவங்களாம் ஐனுல் கிபிலா இருக்கணும். அப்படி அன்ன ஃபி இசாபத்தி ஐனில் காபத்தி மினல் பஈதி ஹரஜன் அதீமன் அலன் நாஸ். அப்படி அன்ன ஃபி இசாபத்தி ஐனில் காபத்தி, இப்போ காபாவுடைய ஐன் காபாவின் பக்கம், ஐன் காபா என்பது ஏற்படுவது என்பது விஷயத்திலே, மினல் பஈ தூரத்திலிருந்து ஐனுல் காபா ஏற்படும் என்ற விஷயத்தில் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, என்ன ஃபி இசாபத்தி, அதாவது நிச்சயமா இசாபத்னா ஏற்படுது ஐனுல் காபா, அதாவது காபா ஐனுல் காபா ஏற்படுவது என்பது மினல் பஈதி தூரத்திலிருந்து ஐனுல் காபாவை நோக்கி தொழ வேண்டும் என்ற விஷயம் இருக்கிறதே, ஹரஜன் சிரமமாக இருக்கும், அலீமன் பெரும் சிரமமாக இருக்கும், பெரும் கஷ்டமாக இருக்கும், அலன்னாஸ் மக்களின் மீது பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனால் இங்கு இதன் மூலம் இஷாரா செய்யப்படுது. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜித் ஹராமி வஹைசு மா குன்தும் ஃபவல்லு உஜ்ஹக்கும் ஷத்ரா. ஃபவல்லி என்று சொல்வதன் மூலம், அதாவது இந்த இடத்துல நீங்கள் காபாவை முன்னோக்குங்கள், மஸ்ஜிதில் ஹராம முன்னோக்குங்கள் என்று சொல்வதன் மூலம் அங்கே என்ன தெரியுதுன்னா ஐன காபா கிடையாது, ஜிகத்தை கவனிச்சா போதுங்கிறது தெளிவாக விளங்குது. ஏன்னா தூரத்துலேருந்து மக்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்க முடியாது. தூரத்துலேருந்து ஐன காபா கரெக்டாக, ஐன கபிலா கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஹரஜ் ஆயிரும், சிரமமாயிரும். அதனால் சிரமம் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி தூரத்தில் அவங்கள தூரத்திலிருந்து தொழும்போது ஜெகத்தே கபிலா போதும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே இந்த ஆயத்தில் எல்லாத்துல கொண்டு வந்திருக்கும். அப்போ இந்த பயன்களை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்களை படித்தோம். முதலாவது, நாளைக்கு இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் தான் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கு என்பதை நாம் படித்தோம். இப்போ அதே மாதிரி என்னது, இந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. எப்படி ஐனே காபாங்கிறது, அதாவது ஐனுல் கிப்லாங்கிறது சிரமம், அப்போ ஜெகத்தே கிப்லா போதும் என்பது தெரியுது. அப்போ இந்த அடிப்படையில் தான் என்னது, இங்கே தொழுகையுடைய விஷயத்தில் ஜெகத்தே கிப்லான்னு சொல்லி ஒரு சிலர் இமாம்கள்ட்ட ஐனே கிப்லா சொல்கிறாங்க. அதில் பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி போய் பேச வரல. இங்கே சொல்ல வர வச்சு முஃபஸிரின் எடுத்திருக்க கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்க விஷயம் என்ன, அதாவது ஜெகத்தே கிப்லாவை கவனிக்கிறதே வாஜிபாகும் என்பதாக சொல்கிறாங்க. சரி, அந்த அடிப்படையில் இங்கே 3-4 விஷயங்கள், பிரயோஜனங்கள், பயன்கள் சொல்லப்பட்டது. முதலாவது, நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக இந்த உம்மத் நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்லும். அதற்கு இந்த உம்மத்துக்கு சப்போர்ட்டாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா ஈமான் என்ற வார்த்தையை தொழுகைக்காக பயன்படுத்துகிறான். அப்போ எப்படி தொழுகையில் எப்படி என்னது கவனமாக நியத்து கவுல் அமல் எல்லாம் ஒன்று சேருமோ, ஏன்னா அப்போ தான் அது தொழுகையாக இருக்குமோ, அதனால என்னது
தொழுகை என்பது ஈமான் என்பது தொழுகை இல்லாமல் பரிபூர்ணத்தனம் அடையாது என்பதையும் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து அப்போ அவங்க பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதவங்களுடைய நன்மைகள்லாம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அல்லாவது யாருடைய எந்த அமலையும் வீணாக்க மாட்டான். எல்லா அமலையும் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். எல்லா அமலையும் அவங்களுக்கு கொடுத்துருவான். அப்போ அவங்க வந்து என்னது, காபாவை நோக்கி தொழலையே, பைத்துல் முகத்தஸ் தொழுது இறந்துட்டாங்களே, காபாவை நோக்கி ஒரு தொழுகை தொழவில்லையே, இப்போ அவர்களுக்கு ஒன்றும் கிடையாதா என்பதாக யூதர்கள் கிளப்புறாங்க, நடக்குது. அல்லாஹ் ஒரு வழியாக சொல்லிட்டான், எனது இதியா ஈமானக்கும், அவங்களுடைய ஈமான அவங்களுடைய தொழுகை ஒருபோதும் வீணாகாது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து அதே மாதிரி தொழுகையின் போது என்னது, திருமணம் அதாவது தொழுகை நல்லா காபாங்கிற வார்த்தை என்னச்சுலாம் மஸ்ஜிதில் ஹராமுக்கு புலங்குறான். காபாவுக்கு பதிலாக மஸ்ஜிதில் ஹராம்ங்கிற வார்த்தையை புலங்குவதன் மூலம் ஜிஹத்தை விழா கவனிச்சா போதும், ஐநக்கு விழா தேவையில்லை என்பது தெரிகிறது. இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை நாம் புரிந்து அதை அமலில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹு தாலா இந்த குரானின் மூலம் சிறந்த நேர்வழியை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நேர்வழியை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.